இன்றைக்கி நம்ம ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு ஸ்நாக் ரெசிபி ரெடி பண்ணலாம். அதுக்கு 2 பிரெட் எடுத்துகிட்டு அது மேலே கொஞ்சம் க்ரீன் சட்னியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சம் பொட்டுக்கடலை, புதினா இலை, கொத்தமல்லி இலை, இஞ்சி, சீரகம், கொஞ்சம் தயிர், உப்பு, தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ அந்த சட்னி மேலே கொஞ்சமாக ஆனியன் ஸ்லைசஸும் தக்காளி ஸ்லைசஸையும் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டில் நம்ம நெய் அப்ளை பண்ணிவிட்டு க்ரீன் சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தக்காளி ஆனியன் மேலே நம்ம ஒரு சீஸ் ஸ்லைசஸை எடுத்து வச்சுக்கலாம். அதை எடுத்து வச்சுட்டு அது மேலே நம்ம இன்னொரு ப்ரெட்டில் நெய்யும் க்ரீன் சட்னியும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வச்சு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை தோசை தவாவில் வச்சு 2 சைடும் ஈவனாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக பொன்னிறமாகும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடும் ஈவனாக ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். இதை நீங்கள் அப்படியேவும் சர்வ் பண்ணலாம், இல்லைனா டொமேட்டோ கெச்சப் இருந்தால் அதை வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் போதும். இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.